வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தீபாவளி ஃபோட்டோ எடிட்டிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எப்படி சிம்பிளாக ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஜெமினி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி 4 கேட்டகரியாக வந்து கொடுத்துருப்பேன். பாய்ஸ்க்கு 2 கேட்டகரி, கேர்ள்ஸுக்கு 2 கேட்டகரி அப்படின்னு. ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது பாய்ஸுக்கு வந்துட்டு ஃபார்மல் ஷர்ட், அப்படி கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ஃபார்மல் ஷர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒன்றா இருக்க ஒரு 3 கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு 2 கேட்டகரியில் இருக்கும். அவங்களுக்கும் அதே மாதிரி இந்த கடைசியில் வந்து ட்ரெஸ் கோடிங் வந்து இருக்கும். சுடிதார்னால் அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேரீ அப்படின்னா சேரீயோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஷர்ட் பேண்ட் கொடுத்துருப்பேன் பாய்ஸுக்கு. ஸோ அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மொத்தத்தில் இந்த 4 கேட்டகரியில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அதில் ட்ரெஸ் கலர்ஸை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஏ ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நல்ல ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி பக்காவாக வரும். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே ஃபார்மல் ஷர்ட்டில் எப்படி கரெக்டாக வந்து ஃபேஸ் கட்டோட கவர் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃப்ராம்ப்டவே நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு பிக் வந்து வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டைப்பில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எகைன் சொல்கிற மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் 4 கேட்டகரி இருக்கும். பாய்ஸுக்கு 2 கேட்டகரி, கேர்ள்ஸுக்கு 2 கேட்டகரி. எந்த கேட்டகரியில் வேணுமோ அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதோட ட்ரெஸ் கோடிங்கோட கலர்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ வந்துட்டு அதாவது ஃபோட்டோ வந்துட்டு பக்காவாக வந்துடும். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.